ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ஜர் வந்துருக்கு. ஆம்பியர் கம்பெனிக்குள்ளது. ஆனால் ஓல்டு என்னங்கிறது தெரியலை, நல்லா அழிஞ்சு போயிடுச்சு. இந்த சார்ஜ் எங்கன்னா செந்தூரிலேருந்து வந்திருக்கு, செந்தூரிலேருந்து. ஆனால் நம்மளை கொடுக்கும்போதே இப்படி ஓப்பனில் தான் இருந்துச்சு. மற்ற ஸ்க்ரூ கீழே 2 ஸ்க்ரூ கழட்டலை, இங்கிட்டு 2 ஸ்க்ரூ கழட்டலை, மேலே மட்டும் கழட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த ஸ்க்ரூ நம்ம கழட்ட கிடையாது, வேறு இடத்துல எங்கேயோ கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க நம்மளுக்கு, அங்கேயே கழட்டியிருக்காங்க. இந்த இதை பார்ப்போம், இதை நம்ம போட்டு பார்ப்போம். போட்டு போயிட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியும், என்னென்ன போயிருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம டேரெக்டாக கரண்டில் கொடுத்து பார்ப்போம். மெயின் லைட் வந்து ஆன் ஆகலை, ஓகேவா? மெயின் லைட்டு ஆன் ஆகலை. சரி, இது என்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கேயோ கொடுத்து கழட்டி நோண்டியிருக்காங்க, அதான் மாட்டிடுறாங்க தெரியுது. ஒரு சிலதெல்லாம் வந்து அந்த டிவிஎஸ் டயர்னு சொல்ல முடியல, அதெல்லாம் பற்ற வச்சுருக்கிறதெல்லாம் தெரியுது. எங்கேயோ கொடுத்து பார்த்துருக்காங்க, முடியாத டயத்துக்கு நம்மகிட்ட கொண்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, நம்மளாக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம். ஒரு இடத்துல முடியலைன்னா அடுத்த இடத்துல கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி தான் இவங்க எங்கேயோ கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் டயர் 2 இது பற்ற வச்சது நல்லா தெரியுது. மற்ற இது மாற்றிருக்கான்னு தெரியலை, கழட்டி பார்ப்போம். இல்லை பின்னாடி வந்து ஓகே. ஆனால் இது வோல்ட் என்னங்கிறது தெரியலை. அவர் செல் நம்பரு நம்மள்ட்ட கொடுக்கல, அவர் என் விசிட்டிங் கார்டு தான் நான் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. சரி, என் விசிட்டிங் கார்டு கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன போயிருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். செந்தூர் இந்த சார்ஜரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் தான் இப்போ பாக்ஸ் கொண்டு இருக்கும்போது கனெக்ட் பண்ணது. இது எங்கே இருந்துன்னா செந்தூரிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அவங்க மாட்டியிருக்காங்கன்னா, இந்த டிவிஎஸ் டயர்டில் 2 மாட்டியிருக்காங்க, 1 2 மாட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று மாட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு ஐசி மாட்டியிருக்காங்க, 4 கால ஐசி, அதாவது 22 ஏர் மத்தியில் அந்த ஐசி. இந்த 2 ஐசி மட்டும் போட்டு பார்த்து வந்துருக்காங்க. அதை போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டிலே போட்டாங்களா அவங்க. வீட்டிலே இது வந்து இதெல்லாம் மட்டும் மாற்றி பார்த்துட்டு வேலை செய்யலைன்னு சொல்லுவோம். வேலை பார்க்க முடியாது சொல்லி அப்படியே வீட்டில் போட்டாங்க. வீட்டில் இப்போ 2 மாதமாக கிடந்தான். 2 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்மள்ட்ட விசாரிக்கும் போது நம்மளை சொல்லியிருக்காங்க. நம்மளை சார் இந்த மாதிரி இங்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவோம், நம்மளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2 மாதம் வீட்டில் சும்மா தான் கிடஞ்சி அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாங்க ஃபோனில். இப்போ இந்த 1 2 3 4 இதை மட்டும் மாற்றிருக்காங்க, சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இதில் மெயின் லைட்டு ஆன் ஆகலை. மெயின் ஆன் ஆகுதுன்னா மற்றதெல்லாம் வேலை செய்யும். அப்போ இந்த சோப்புலேருந்து 12 வோல்ட்டு நம்மளுக்கு இங்கே வரணும். இங்கே 12 வோல்ட்டு வந்தால் தான் இந்த எல்இடி லைட்டு மற்ற எல்லாமே ஆன் ஆகும். அப்போ நம்ம இப்போ கொடுத்து பார்ப்போம். அப்போ கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆகலை. இப்போ கழட்டி இருக்கேன். இப்போ அப்படியே நாங்கள் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு, மெயின் லைட்டு ஆன் ஆகலை, சரிங்களா? மெயின் லைட்டு ஆன் ஆகலை. நான் இங்கே சுரி தான் வச்சுருக்கேன், ஆனால் மெயின் லைட்டு ஆன் ஆகலை. சரி, ஓகே. கழட்டி பார்த்துட்டு என்னென்ன போயிருக்குங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம என்ன மாற்றிருக்கோம்னா, இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோப்பரு, இந்த காயிலிருந்து காயில்னு சொல்லுவாங்க, சில பேர் சோப்பர் சொல்லுவாங்க. இந்த காயிலேருந்து நம்மளுக்கு ஒரு லைன் வரல, சரிங்களா? இந்த காயிலேருந்து இங்கேருந்து போகிற லைன் வந்து ஒரு லைன் வந்து அந்த ஈயம் பற்ற வச்ச கூட தெரியுது, சரிங்களா? இந்த கம்பியை எடுத்து விட்டுட்டு நான் உள்ளே எடுத்து பற்ற வச்சுருக்கேன். அப்போ இது இந்த சார்ஜர் எங்கே முதல்ல கொடுத்தாங்கன்னா, எங்கேருந்து வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து செந்தூரிலேருந்து வந்த சார்ஜரு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 2-3 மாதமாக சும்மா தான் வச்சுருந்தேன்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க. அவங்க வந்து இது ஒன்று மாற்றிருக்காங்க, இந்த ஐசி ஒன்று. அப்புறம் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த 2 டிவிஎஸ் டயர், இதை மட்டும் தான் அவங்க மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மெயின் லைட் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்க்க தெரியலையா என்னன்னு தெரில, கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க நம்மளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம், 2 மாதம் வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம கழட்டி பார்க்கும்போது வந்து லைன் எல்லாமே வச்சு பார்த்தோம். அப்போ இங்கே லைனில் வச்ச பக்கமே எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதில் கொடுக்கும்போது இதுக்கு லைன்லாம் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இங்கே வோல்ட்டு மட்டும் வரல, 12 வோல்ட்டு வரல. அப்போ இதுக்கெல்லாம் லைன் வருது, ஆனால் இங்கே மட்டும் அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டேரெக்டாகவே வீட்டிலேருந்து ஒரு 12 வோல்ட்டு எடுத்தேன், சரிங்களா?
டேரெக்டாகவே பேட்டிலேருந்து ஒரு 12 வோல்ட் எடுத்து இந்த கெப்பாசிட்டியில் கொடுத்தேன். இந்த கெப்பாசிட்டியில் கொடுக்கும்போது இங்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கெப்பாசிட்டியில் கொடுத்தோன்னே இங்கே வேலை செய்யுதுன்னா அப்போ இதுக்கு இங்கிட்டு தான் பால்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுக்கு இங்கிட்டு பால்ட்டுங்கும் போது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து வார வயர்லாம் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ மெயினாக வந்து என்ன இருக்குன்னா இந்த ஒரு சூப்பராக தான் இருக்கணும். இதில் வந்து இன்னொரு ஐசி ஒன்று இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சின்னதாக ஒன்று சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இந்த இடத்துல 1060 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும் இந்த இது. சரிங்களா? அப்போ இதுவும் வச்சு பார்த்தீங்க, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ இதுவும் போகலை. அப்படிங்கும்போது அப்புறம் என்ன பண்ணி இந்த சோப்பரெல்லாம் அப்படியே கழட்டிட்டேன். இந்த போட்டு தானே இதெல்லாம் காயில் வச்சது, இது வெல்டிங் வச்சது. இந்த காயில் அப்படியே கழட்டி வெளில எடுத்துகிட்டு அது அப்படியே வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியலை. இந்த சைடில் வந்து வயர் வந்து எரிஞ்சது நம்மளுக்கு தெரியலை. சரிங்களா? இந்த சைடில் ஊற்று பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை கழட்டிட்டேன். இது கழட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த இடத்துல வந்து அந்த வயர் வந்து லேசாக எடுத்துருந்துச்சு. அப்போ எடுத்துருந்தனால என்ன பண்ணி இப்போ அந்த வயரை உள்ளே வச்சு பற்ற வச்சுட்டு அப்போ வெளியிலே வந்து நான் எல்லாம் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். வெளியில் சால்ட்ரிங் பண்ணி இப்போ வந்து போட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ போட்டு பார்த்தா நம்மளுக்கு வோல்ட்டு வரணும். ஆனால் இந்த சார்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து வோல்ட் என்னங்கிறது தெரியலை. 66 வோல்ட்டா இல்லை 48 வோல்ட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இது ஆமாம், இதே தான் 48 வோல்ட்டாங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ இந்த சார்ஜில் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். ஏன்னா அது ஒன்று தான் பால்ட்டாக இருக்கணும். அதான் நம்ம பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே நான் போட்ட உடனே அவுட்புட்டு உடனே வேலை செய்யுது. நம்மளுக்கு வோல்ட்டு வருதான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா சொன்ன உடனே அவுட்புட்டு வருதுல்ல. ஒரு சில ஃபேன் ஓடும், ஒரு சில ஓடாது. இதை நம்ம திருப்பி வச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா ஹை வோல்டேஜ் வர்றதில் 350 வோல்ட்டு பக்கத்தில் வரும். நம்ம பாட்டுக்கு இங்கே ஒரு இடத்துல கை வச்சு அடிச்சு தான் போச்சு. அதனால் இதை பிடிங்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை திருப்பி வச்சுப்போம். திருப்பி வச்சுட்டு இப்போ எத்தனை வோல்ட் வருதுன்னா இப்போ இங்கே பார்த்து தெரிஞ்சிடும். இப்போ லைனை கொடுத்து பார்ப்போம். இப்போ லைனை கொடுக்க போகிறேன். லைனை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே டக்குன்னு வோல்ட் வந்துருச்சு. அவுட்புட் வேலை செய்யுது. இப்போ நம்ம அதில் வோல்ட்டு வருதான்னு பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம். வோல்ட்டு வந்து நம்மளுக்கு 44, 38, 43, 47, 39, 41, 40, 45 வோல்ட்டு நம்மளுக்கு வந்து என்னென்னா மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் வந்து நம்ம வண்டியில் கொடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வண்டியில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரோடு கொடுக்கும்போது ஏறுதாலைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வண்டியை வந்து இப்போ நம்மள்ட்ட இல்லை. நம்ம வச்சுருக்கிறது 60 வோல்ட்டுக்குள்ளது. இது 48 வோல்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்போ அவங்க வண்டியை கொண்டு வர சொல்லி வண்டியில் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா செந்தில் தான் அவங்க வண்டியை கொண்டு வர முடியாது. நம்ம சார்ஜை கொடுத்து விட்டு அங்கெல்லாம் போட்டு பார்க்க சொல்லாத. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தான் வந்துச்சுன்னா நான் பார்த்து என்னென்ன மாற்றிருக்குங்கிறத நான் சொல்கிறேன்.